என் பெயர் காவியா. என் கணவர் ராகவ் ஒரு நேர்மையான, கடமை தவறாத போலீஸ் அதிகாரி. கல்லூரி படிப்பு முடிந்த சில நாட்களிலேயே என் அம்மா எனக்கு திருமணம் செய்து வைத்து விட்டார். என் தந்தை நான் சிறியவளாக இருக்கும்போதே எங்களை விட்டு பிரிந்து விட்டதால் அம்மா தான் எனக்கு எல்லாமுமாக இருந்தார். திருமணத்திற்கு பிறகு நான் என் கணவருடன் வேறு ஒரு நகரத்தில் குடியேற வேண்டியதாயிற்று. ராகவின் வேலை அப்படிப்பட்டது. அவருக்கு காக்கி சட்டையே கதி என்று இருக்கும். நினைத்த நேரத்தில் விடுமுறை கிடைக்காது. அதனால் ஆசைப்பட்டாலும் என்னால் அடிக்கடி அம்மாவை போய் பார்க்க முடியாது. இப்படியே நாட்கள் உருண்டோடி 1 வருடம் முடிந்து விட்டது. என்னால் அம்மாவை பார்க்க செல்லவே முடியவில்லை. ஒரு நாள் அம்மாவிடமிருந்து போன் வந்தது. அவள் குரலை கேட்டதுமே எனக்கு ஏதோ போல் இருந்தது. அதில் அத்தனை ஏக்கம் கலந்திருந்தது. காவியாம்மா, இந்த தடவையும் நீ என்னை பார்க்க வரலன்னா அப்புறம் உன் கூட நான் பேசவே மாட்டேன். எனக்கு உன்னை ரொம்ப பார்க்கணும் போல இருக்குடி. எம்பூட்டு நாளாத்தான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது. ஒவ்வொரு வாட்டியும் அப்புறம் வரேன்னு சொல்கிற. ஆனால் அந்த அப்புறம் வர்றதே இல்லை. இந்த தடவையும் நீ வரலன்னா அப்புறம் உன் அம்மா உனக்கு வெறும் நினைவா மட்டும்தான் மிஞ்சுவேன் பார்த்துக்கோ என்று சோகமாக கூறினாள். அம்மா அப்படி பேசியதும் என் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. அம்மா, என்ன வார்த்தை பேசுகிற? அப்படியெல்லாம் எதுவும் பேசாத. நான் இப்போவே ராகவ்கிட்ட பேசிக்கிட்டு ஓரிரு நாளில் அங்கே வர்றேன் என்று அவளை தேற்றினேன். அன்றே ராகவ் வீட்டிற்கு வந்ததும் விஷயத்தை கூறினேன். அவர் என் பேச்சை அமைதியாக கேட்டுவிட்டு ஒரு நொடி கூட யோசிக்காமல், காவியா, அம்மாவை விட இந்த உலகத்தில் நமக்கு வேற யார் முக்கியம்? நான் ஆஃபீஸில் லீவு அரேஞ்ச் பண்ணுறேன். நாம் 2 பேரும் ஒன்றாவே போயிட்டு வரலாம் என்றார். அவர் அப்படி சொன்னதும் என் மனதிற்குள் அத்தனை நிம்மதியும் மகிழ்ச்சியும் பொங்கியது. 2 நாட்களுக்கு பிறகு நாங்கள் அம்மாவின் வீட்டை அடைந்தோம். கதவை திறந்த அம்மா எங்களை பார்த்ததும் அப்படியே ஓடி வந்து என்னை அணைத்து கொண்டு அழத் தொடங்கிவிட்டாள். எவ்வளவு நேரம் அப்படியே நின்றிருந்தோம் என்று தெரியவில்லை. வார்த்தைகள் இன்றி என் தலையை மட்டும் வருடி கொண்டே இருந்தாள். பின்னர் ராகவையும் பாசத்தோடு வீட்டிற்குள் அழைத்தாள். அம்மா அன்று தன் கையிலேயே எங்களுக்காக சமைத்தாள். எங்களுக்கு பிடித்த சாப்பாட்டை ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்து பரிமாறினாள். நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்கள்ல என்று அவசரமாக ஆசையோடு கேட்டுக்கொண்டே இருந்தாள். அந்த 2 நாட்களும் எனக்கு ஏதோ தீபாவளி, பொங்கல் பண்டிகை போல அத்தனை கோலாகலமாக கழிந்தது. அம்மாவோடு அமர்ந்து பழைய கதைகளை பேசுவதும் பள்ளி பருவ நினைவுகளை அசை போடுவதும் சொர்க்கமாக இருந்தது. 3ஆம் நாள் வீட்டிற்கு சில மளிகை பொருட்கள் வாங்க வேண்டியிருந்ததால் நான் மட்டும் தனியாக பக்கத்தில் இருந்த சந்தைக்கு சென்றேன். சந்தையில் நல்ல கூட்டம். மக்கள் அங்கும் இங்கும் அலைமோதி கொண்டிருந்தார்கள். சிலர் காய்கறிகள், சிலர் துணிகள், சிலர் பொம்மைகள் என வாங்கி கொண்டிருந்தனர். அப்போது சாலையோர கடைகளின் ஓரமாக அமர்ந்திருந்த ஒரு வயதான பாட்டியின் மீது என் பார்வை பதிந்தது. அவளுக்கு முன்னால் ஒரு சிறிய கூடை இருந்தது. அதில் சில மலிவு விலை பிளாஸ்டிக் பொம்மைகள் வைக்கப்பட்டிருந்தன. அந்த பாட்டி பார்க்கவே மிகவும் சோர்வாக இருந்தாள். அங்கேயும் இங்கேயும் கிழிந்திருந்த ஒரு பழைய புடவை, கால்களில் தேய்ந்து போன செருப்பு, நரைத்து போன தலைமுடி, முகத்தில் வயதானதால் சுருக்கங்கள். ஆனால் அவளது முகத்தில் ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்தது. அது என்னை அறியாமலேயே என் நடையை குறைத்து அவள் அருகே கொண்டு சேர்த்தது. நான் அவளை உற்று பார்க்க என் நெஞ்சு படபடவென அடித்து கொள்ள தொடங்கியது. ஏனென்றால் அங்கிருந்தவர் வேறு யாரும் அல்ல, என் பள்ளி பருவத்தில் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த என் அன்பிற்குரிய கிளாஸ் டீச்சர் சாரதா மேடம். என்னால் என் கண்களையே நம்ப முடியவில்லை. பள்ளி நாட்களில் அவர் எப்போதும் அத்தனை சுத்தமாக நேர்த்தியாக புடவை கட்டி வருவார். அவர் முகத்தில் எப்போதும் ஒரு புன்னகை தவழ்ந்து கொண்டே இருக்கும். கண்டிப்பான ஆசிரியர்தான், ஆனால் உள்ளமோ அத்தனை தங்கம். ஏழை பிள்ளைகளிடம் புத்தகம் இல்லை என்றால் தன் சொந்த பணத்தில் வாங்கி கொடுப்பார். ஃபீஸ் கட்ட முடியாத பிள்ளைகளுக்கு தன் கை காசை போட்டு கட்டுவார். எந்த ஒரு குழந்தையும் தனிமையாகவோ ஏழையாகவோ உணர்வதை அவர் அனுமதித்ததே இல்லை. ஒட்டுமொத்த பள்ளியுமே அவரை அத்தனை மரியாதையோடு பார்க்கும். சக ஆசிரியர்கள் கூட அவருக்கு மதிப்பளிப்பார்கள்.
அப்படிப்பட்ட சாரதா மேடமா இன்று சாலையோரம் அமர்ந்து பிளாஸ்டிக் பொம்மையை விற்கிறார்? அவரது இந்த நிலைமையை பார்த்ததும் என் நெஞ்சி சுக்குநூறாக உடைந்து போனது. நான் மேடம் என்று கூப்பிட்டு கொண்டு அவரிடம் செல்ல போனேன். ஆனால் அதற்குள் அவர் சட்டென்று தன் தலையை குனிந்து கொண்டு வேறு பக்கமாக திரும்பிக் கொண்டார். தெரிந்தவர்கள் யாராவது பார்த்து விடுவார்களோ என்ற அவமானம் அவர் முகத்தில் தெரிந்தது. யாருடனும் கண் பார்த்து பேச அவர் விரும்பவில்லை என்பது எனக்கு புரிந்தது. எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. கையில் வாங்கிய பொருட்கள், நெஞ்சில் 1000 கேள்விகள். படித்து நல்ல வேலையில் இருந்து இத்தனை கௌரவமாக வாழ்ந்த ஒரு ஆசிரியரின் நிலைமை எப்படி இப்படி சீரழிந்து போனது? இப்போது போய் அவரிடம் பேசினால் சங்கடப்படுவார். முதலில் வீட்டிற்கு சென்று ராகவிடம் பேசிவிட்டு பிறகு நிதானமாக இவரை வந்து பார்க்கலாம் என்று முடிவு செய்து வீட்டிற்கு நடந்தேன். ஆனால் என் மனம் அனுமதியடையவே இல்லை. என் முகமாற்றத்தை கவனித்த அம்மா, என்னடி ஆச்சு காவியா, ஏன் ஒரு மாதிரியா அமைதியா இருக்க என்று கேட்டாள். நான் உண்மையை சொல்லாமல் ஒன்றுமில்லம்மா, லேசா தலை வலிக்குது என்று மழுப்பி விட்டேன். ஆனால் என் மனக்கணக்கில் அந்த சாரதா மேடமின் அந்த தளர்ந்த முகமே வந்து வந்து போனது. இரவு தூங்க செல்லும்போது என் முகவாட்டத்தை கண்ட ராகவ் என் அருகில் வந்து, என்ன காவியா ஆச்சு, ஏன் இவ்வளவு சோகமா இருக்க என்று அக்கறையோடு கேட்டார். அப்போதுதான் நான் சந்தையில் பார்த்த அத்தனையும் அவரிடம் கொட்டி தீர்த்தேன். என் பள்ளி ஆசிரியை சாரதா மேடம் பற்றியும் இன்று அவர் சாலையோரம் பொம்மை விற்கும் அவல நிலை பற்றியும் கூறி அழத் தொடங்கினேன். ராகவ் நான் சொன்னதை மிகவும் கூர்ந்து கவனித்து கேட்டார். காவியா, நீ பார்த்தது உன்னோட அதே சாரதா மேடம் தானா என்று கேட்டார். இல்லை ராகவ், எனக்கு 100% அவர்களை என்னால் என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது. அவர் எங்களுக்கு வெறும் பாடம் மட்டும் சொல்லித் தரவில்லை, எப்படி வாழ வேண்டும் என்ற நல்வழியையும் காட்டியவர் என்று உறுதியாக கூறினேன். அன்று நான் இந்த அளவுக்கு படித்து ஒரு நல்ல நிலைமையை அடைந்திருக்கிறேன் என்றால் அதற்கு சாரதா மேடம் தான் மிக முக்கியமான காரணம் ராகவ் என்று நெகிழ்ச்சியோடு கூறினேன். ராகவ் சிறிது நேரம் ஆழமாக யோசித்தார். பின்னர் என் கைகளை பிடித்து கொண்டு, காவியா, நிலைமை இப்படி இருந்தா நீ கண்டிப்பா அவர்களை போய் பார்க்கணும். அவங்க ஏதோ பெரிய கஷ்டத்துல இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. இந்த மாதிரி நேரத்துல அவங்களுக்கு தங்களுக்குன்னு ஒருத்தரோட ஆதரவு தேவைப்படலாம். நீ நாளைக்கு காலையிலேயே போய் அவங்க கிட்ட பேசு. நிதானமா அன்பா அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ. அவங்களுக்கு எந்த உதவினாலும் சரி, நாம 2 பேரும் சேர்ந்து அதை செய்யலாம் என்றார். அவர் சொன்ன வார்த்தைகள் என் பாரமான நெஞ்சிற்கு சற்றே ஆறுதலை தந்தது. ஆனாலும் அன்று இரவு முழுவதும் என்னால் கண்மூடி தூங்க முடியவில்லை. பள்ளி பருவத்தில் எல்லோரும் போற்றும் வகையில் பிறருக்கு வாரி வாரி வழங்கிய என் அன்பு ஆசிரியைக்கு இன்று இப்படி ஒரு நிலை ஏற்படுத்தியது யார்? அவர் வாழ்க்கையில் அப்படி என்ன புயல் வீசி இருக்கும்? சாலையோரம் அமர்ந்து பிளாஸ்டிக் பொம்மைகளை விற்கும் அளவிற்கு அவரை தள்ளியது எது? அவருக்கு என்று சொந்தங்கள் யாரும் இல்லையா? பிள்ளைகள் இல்லையா? உறவினர்கள் யாவரும் அவரை கைவிட்டு விட்டார்களா? அல்லது யாராவது அவரை ஏமாற்றி துரத்தி விட்டார்களா? இந்த கேள்விகளுக்கான விடையை தெரிந்து கொள்ளும் பதற்றம் எனக்குள் நிமிடத்திற்கு நிமிடம் அதிகரித்து கொண்டே இருந்தது. விடியற் காலையை நோக்கி என் கண்கள் காத்து கிடந்தன. காலை விடிந்ததும் நான் அவசர அவசரமாக தயாரானேன். அம்மா, நான் லேசா வெளியில போயிட்டு வர்றேம்மா என்றேன். அம்மா ஆச்சரியமாக, காலங்காத்தாலேயே எங்கடி போற என கேட்க, ஒரு முக்கியமான வேலைம்மா, வந்து சொல்றேன் என்று மழுப்பிவிட்டு கிளம்பினேன். நான் சாரதா மேடமை பார்க்கத்தான் செல்கிறேன் என்பதை ராகவ் புரிந்து கொண்டார். நான் கிளம்பிய போது ராகவ் என் அருகில் வந்து, காவியா, அவங்க கிட்ட ரொம்ப பொறுமையா அன்பா பேசு. சில சமயம் அவங்க தங்களோட கஷ்டத்தை வெளியே சொல்ல தயங்கலாம். அவங்க எதை சொன்னாலும் நிதானமா கேட்டுக்கோ. அவங்களுக்கு நம்ம உதவி தேவைப்பட்டா யோசிக்காம உடனே செய்வோம் என்று வழி அனுப்பி வைத்தார். நான் புன்னகையோடு தலையசைத்து விட்டு வீட்டிலிருந்து புறப்பட்டேன். நெஞ்சுக்குள் ஒரு புறம் பதற்றமும், மறுபுறம் இன்று என் ஆசிரியையின் வாழ்க்கையை மாற்றிய அந்த பேரழிவை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்ற நம்பிக்கையும் கலந்திருந்தது.
சந்தையை அடைந்ததும் என் கண்கள் முதலில் தேடியது நேற்று அவர் அமர்ந்திருந்த அதே இடத்தை தான். ஆமாம், இன்றும் அவர் அதே இடத்தில் அதே சோர்வோடு அமர்ந்திருந்தார். அவருக்கு முன்னால் அதே சிறிய கூடை, அதில் சில மலிவு விலை பொம்மைகள். சில குழந்தைகள் அந்த பொம்மைகளை பார்த்துவிட்டு நிற்க, அவர்களின் பெற்றோர்களோ விலையை குறைத்து கேட்டு பேரம் பேசிவிட்டு அப்படியே கடந்து போய் கொண்டிருந்தார்கள். மேடம் எதற்கும் கவலைப்படாமல் அமைதியாக தலையை குனிந்தபடி அமர்ந்திருந்தார். அவர் முகத்தில் எந்த எதிர்பார்ப்போ ஏமாற்றமோ புகாரோ தெரியவில்லை. வாழ்க்கை அவரிடமிருந்து சிரிக்கும் உரிமையையே பிடுங்கிக் கொண்டது போல அத்தனை மறத்து போய் அமர்ந்திருந்தார். நான் மெல்ல அவர் அருகில் சென்று ஒரு புன்னகையோடு, "வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க?" என்றேன். அவர் நிமிர்ந்து என்னை ஏறிட்டு பார்த்தார். ஆனால் அவர் கண்களில் என்னை தெரிந்ததற்கான எந்த அடையாளமும் இல்லை. நீண்ட நேரம் என் முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தவர், "மன்னிச்சிடுப்பா, உன்னை எனக்கு டக்குன்னு அடையாளம் தெரியல. யார் நீ?" என்றார் மெதுவான குரலில். நான் இன்னும் கொஞ்சம் புன்னகைத்து, "மேடம், நான் காவியா, உங்க ஸ்டூடெண்ட். நீங்க எனக்கு 10வதுல கிளாஸ் டீச்சரா இருந்தீங்களே, ஞாபகம் இருக்கா? நான் தான் உங்களோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட். எப்பவும் என்ன பாராட்டிட்டே இருப்பீங்க. காவியா வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஆளா வருவான்னு சொல்லுவீங்களே மேடம்" என்றேன். என் வார்த்தைகளை கேட்டதும் அத்தனை நாளாக வாடி கிடந்த அந்த முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. தன் நடுங்கும் கையை என் தலை மீது வைத்து, "ஆமா, ஆமாப்பா, இப்போ நல்லா ஞாபகம் வருது. காலம் எவ்வளவு வேகமா ஓடிடுச்சு. நீ அப்படியே மாறிட்டடா. அப்போ சின்ன பொண்ணா இருந்த, இப்போ இவ்வளவு பெரியவளா வளர்ந்து நிற்கிற" என்று நெகிழ்ந்தவர் தொடர்ந்து பாசத்தோடு, "எப்படிப்பா இருக்க? கல்யாணம்லாம் ஆகிடுச்சா?" என கேட்டார். "நல்லா இருக்க மேடம், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. என் கணவர் போலீஸ் அதிகாரியா இருக்கார். என் அம்மாவை பார்க்கத்தான் இங்க வந்தேன். நேற்று தற்செயலா உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கு ராத்திரி முழுக்க உங்களை பத்தின கவலையாவே இருந்தது மேடம்" என்றேன். நான் சொன்னதை கேட்டு அவர் லேசாக புன்னகைத்தார். ஆனால் அந்த புன்னகைக்கு பின்னால் மறைந்திருந்த வலி என் கண்ணுக்கு தெளிவாக தெரிந்தது. அவருக்கு முன்னால் இருந்த கூடையில் இருந்த பொம்மைகளை யாருமே வாங்க முன்வரவில்லை என்பதை நான் கவனித்தேன். நான் மறுவார்த்தை பேசாமல், "மேடம், இந்த கடையில் இருக்கிற எல்லா பொம்மைகளையும் நானே வாங்கிக்கிறேன்" என்றேன். "ஏன்பா, இத்தனை பொம்மைகளை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற?" என்று பதறினார். "பரவாயில்ல மேடம், இதை நான் வெளியில விளையாடுற ஏழை குழந்தைகளுக்கு கொடுத்துட்றேன். ஆனா இன்னைக்கு இந்த உதவியை நான் உங்களுக்கு செய்ய அனுமதிக்கணும்" என்று கூறிவிட்டு அருகில் விளையாடி கொண்டிருந்த சில ஏழை குழந்தைகளை கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு பொம்மையாக கொடுத்தேன். குழந்தைகளின் முகத்தில் பொங்கிய அந்த சந்தோஷத்தை பார்த்தபோது என் மனதிற்குள் அத்தனை நிறைவாக இருந்தது. எல்லாவற்றுக்கு மேலாக குழந்தைகளின் சிரிப்பை பார்த்து அத்தனை நாட்களுக்கு பிறகு என் சாரதா மேடமும் மனமாற புன்னகைத்தார். தன் பொம்மைகள் ஒரு குழந்தையின் முகத்தில் புன்னகையை வரவழைத்தது அவருக்கு அத்தனை மகிழ்ச்சியை தந்தது போல. அதன் பிறகு நான் அவரிடம், "மேடம் வாங்க, அப்படியே அந்த எதிரில் இருக்கிற டீ கடையில் போய் உட்காரலாம். இங்க வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு" என்றேன். அவர் முதலில் வர மறுத்து தயங்கினார். ஆனால் நான் அவர் கைகளை பாசத்தோடு பிடித்து கொண்டு மெதுவாக எழுப்பி அந்த தேநீர் கடைக்கு அழைத்துச் சென்றேன். அங்கே அவர்களுக்கு சூடான ஒரு டீயும் சில பலகாரங்களையும் ஆர்டர் செய்தேன். ஆரம்பத்தில் சாரதா மேடம் எதையுமே சாப்பிட மறுத்து தயங்கினார். ஆனால் நான் விடாமல், "மேடம், இன்னைக்கு நீங்க எனக்காக இதை சாப்பிடலைன்னா என் மனசு ரொம்ப கஷ்டப்படும்" என்று பிடிவாதம் பிடித்தேன். என் அன்பிற்கு இணங்கி அவர் மெல்ல தேநீரை எடுத்து பருகத் தொடங்கினார். நான் அவருக்கு எதிரே அமர்ந்து கொண்டேன். சில நொடிகள் எனக்குள் மௌனம் மட்டுமே நிலவியது. பின்னர் நான் மெல்ல துணிச்சலை வரவழைத்து கொண்டு, "மேடம், தப்பா எடுத்துக்கலனா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா?" என்றேன். அவர் டீ கிளாஸை கையில் வைத்தபடியே, "கேளுப்பா" என்றார். "உங்களுக்கு எப்படி மேடம் இந்த நிலைமை வந்தது? நீங்க இவ்வளவு பெரிய பள்ளிக்கூடத்துல தலைமை ஆசிரியரா இருந்தவங்க, நல்ல சம்பளம், இப்போ கௌரவமான பென்ஷன் கூட வரும்ல.
அப்புறம் ஏன் இந்த வயசுல இப்படி வெயில்ல உட்கார்ந்து பிளாஸ்டிக் பொம்மை விற்க வேண்டிய நிலைமை உங்களுக்கு வரணும் என்று என் மனதில் குறைந்த கேள்வியை கேட்டே விட்டேன். என் வார்த்தைகளை கேட்டதுமே அவரது கண்கள் சட்டென்று குளமாயின. உடனே தன் முகத்தை மறுபுறம் திருப்பிக் கொண்டு முந்தானையால் கண்ணீரை துடைக்கத் தொடங்கினார். ஐயோ, அவருடைய பழைய வடுக்களை நான் தேவையில்லாமல் கிளறிவிட்டேனோ என்று எனக்கு தோன்றியது. அவரது கைகளை பிடித்து கொண்டு, மேடம், உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா விட்டுடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா மனசுல இருக்கிற பாரத்தை கொட்டி தீர்க்கணும்னு நினைச்சா உங்க சொந்த மகள் மாதிரி என்கிட்ட சொல்லலாம் என்றேன் ஆறுதலாக. நான் மகள் என்று சொன்ன அடுத்த நொடி அவர் அப்படியே விம்மி அழுது விட்டார். நீண்ட நேரம் அழுது கொண்டே இருந்தவர் பின்னர் தன் நடுக்கமான குரலில் கதறலாக பேசத் தொடங்கினார். காவியாம்மா, எனக்கு இன்னைக்கும் அரசாங்க பென்ஷன் வருதுப்பா. எனக்குன்னு சொந்தமா ஒரு பெரிய பங்களாவே இருக்கு. அதுல வசதியா 4-5 குடும்பமே வாழலாம். ஆனா அந்த வீட்டில் இன்னைக்கு எனக்குன்னு எந்த உரிமையும் இல்லை. ஏன்னா பெத்த பிள்ளைகளே என்ன நடு ரோட்டுக்கு துரத்திட்டாங்கப்பா என்று விம்மினார். என் நெஞ்சு துடித்தது. அவர் தொடர்ந்து பேசினார். ஏதோ அரசாங்க காகிதம் கையெழுத்து போடணும்னு சொல்லி ரொம்ப சாதுரியமா என்கிட்ட இருந்து எல்லா சொத்துக்களையும் வீட்டையும் என் மருமகள் அவங்க பேருக்கு மாத்திக்கிட்டாங்க. எந்த பிள்ளைகளை என் மடியில போட்டு வளர்த்தேனோ, யாருக்காக அல்லும் பகலும் மாடா உழைச்சேனோ, அவங்களே எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்வாங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கலப்பா. இன்னைக்கு என் 2 மகள்களும் அவங்க பொண்டாட்டிகளோட அந்த வீட்டில் சந்தோஷமா வாழ்றாங்க. ஆனா என்னையும் என் மகள் திவ்யாவையும் அந்த வீட்டோட ஒரு மூலையில இருக்கிற சின்ன இருட்டுக்குள்ள தள்ளிட்டாங்க. அந்த அறைக்குள்ள ஒழுங்கா காத்தோ வெளிச்சமோ கூட வராது. கோடை காலத்துல அங்க ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியாது. ஒரு ஃபேன் கூட எங்களுக்காக அவங்க போடல. எங்களோட வாழ்க்கைய ஒரு ஜெயிலை விட கேவலமாக்கிட்டாங்கப்பா. என் மகள் திவ்யா நல்லா படிச்சவ, ரொம்ப புத்திசாலி. ஆனா அந்த வீட்டு மருமகள்கள் அவளை வீட்டு வேலைக்காரியா மாத்திட்டாங்க. காலையில எல்லோருக்கும் முன்னாடி அவ தான் எந்திரிக்கணும், வீடு கூட்டணும், சமைக்கணும், பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும். இவ்வளவு செஞ்சும் ஏதாச்சும் ஒரு சின்ன குறை இருந்தா கூட என் 2 மருமகள்களும் அவளை வார்த்தையாலேயே கொல்றாங்க. என் மகன்களும் அவளை அடிக்கிறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவளை கேவலப்படுத்துறாங்க. என் பேங்க் அக்கவுண்டையும் அவங்க தான் முடக்கி வச்சிருக்காங்க. மிரட்டி சாவி வாங்கி ஏடிஎம் கார்டையும் அவங்களே வச்சிருக்காங்க. மாசம் வர்ற என் பென்ஷன் பணத்தை அவங்களே எடுத்துக்கிறாங்க. என் கையில் ₹1 கூட தரமாட்டாங்க. எனக்கு உடம்பு சரியில்லாம போய் மருந்து வாங்கணும்னா கூட அவங்க முன்னாடி 10 தடவை கையேந்தணும், 100 ஏச்சு பேச்சுகளை கேட்கணும். ஒரு நாள் என் மகன்கிட்ட, தம்பி, மருந்து தீர்ந்து போச்சுப்பா, கொஞ்சம் காசு கொடுன்னு கேட்டேன். அதுக்கு அவன் கேலியா சிரிச்சிட்டு, ஏமா, உனக்கு எதுக்கு காசு, வீட்டில் சும்மா தானே உட்கார்ந்து இருக்கன்னு சொன்னான். அதுக்கப்புறம் ஒரு நாள், நீ ஏமா நாள் முழுக்க வீட்டில் சும்மா உட்கார்ந்து போர் அடிக்குதுன்னு சொல்ற, வெளியில போய் 4-5 பொம்மைகளை விற்கலாமே, டைமும் பாஸ் ஆகும், 4 காசும் வரும்னு சொன்னான். நான் கூட என் மேலே இருக்கிற அக்கறையில தான் சொல்றான்னு நினைச்சேன். ஆனா நான் எவ்வளவு பெரிய முட்டாள். இப்போ தினமும் காலையில இந்த ஒத்த கூடைய வச்சுக்கிட்டு சந்தைக்கு வந்துடுறேன். நாள் முழுக்க வெயில்ல கிடக்குறேன். இதுல கிடைக்கிற சொற்ப காசையும் சாயங்காலம் போனதும் அவங்க பிடுங்கிப்பாங்க. தெரியாம ஒரு 10-20 ரூபான்னு நான் எடுத்து வச்சா கூட என்ன திருடின்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாங்கப்பா. சில நாட்கள் எனக்கு சோறு கூட போட மாட்டாங்கடி. நான் ஒரு பெத்த தாயா, அவங்க எனக்கு என்ன துரோகம் செஞ்சாலும் அவங்கள என்னால் இன்னைக்கும் சபிக்க முடியலை. என் வளர்ப்புல அப்படி என்ன குறை இருந்துச்சுன்னு நினைச்சு தினமும் செத்துக்கிட்டு இருக்கேன் என்று தன் முகத்தை மூடிக்கொண்டு அழுதார் சாரதா மேடம். அவர் சொன்ன கொடூரங்களை கேட்க கேட்க என் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. நெஞ்சி பாரமாய் அடித்தது. ஒரு தாய் தன் வாழ்நாள் முழுக்க உழைத்து வளர்த்த பிள்ளைகள் பெரியவர்களானதும் அவர்களுக்கு இப்படி ஒரு நரகத்தை கொடுப்பார்கள் என்பதை என் காதுகளாலேயே என்னால் நம்ப முடியவில்லை. நான் சாரதா மேடமை பார்த்தேன். அவர் முகம் முழுக்க கண்ணீரால் நனைந்திருந்தது. ஆனால் விசித்திரம் என்னவென்றால்
தன் பிள்ளைகளின் துரோகத்தை பேசும்போது கூட இடையிலேயே தயங்கி தயங்கி நிறுத்தி கொண்டார். ஒருவேளை அவர்களுக்கு ஏதேனும் ஆபத்து வந்துவிடுமோ என்ற தாய்ப்பாசம் அந்த நிலையிலும் அவரிடம் மிஞ்சி இருந்தது. என்னால் அதற்கு மேல் பொறுமையாக இருக்க முடியவில்லை. அவரது சுருக்கங்கள் விழுந்த கைகளை என் கைகளுக்குள் இறுக்கமாக பிடித்து கொண்டேன். உறுதியான குரலில் சொன்னேன், சாரதா மேடம், இனி நீங்க தனி ஆள் இல்லை. நான் உங்க மகள் மாதிரி. என் கணவர் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி. நான் உங்களுக்கு சத்தியம் செய்து தரேன். உங்களுக்கு நடந்த ஒவ்வொரு அநீதிக்கும் அசிங்கத்துக்கும் அந்த பாவிகள் கணக்கு சொல்லியே ஆகணும். இனி உங்களையும் திவ்யாவையும் யாரும் இப்படி வதைக்க முடியாது என்றேன். என் வார்த்தைகளை கேட்டதும் சாரதா மேடம் நிமிர்ந்து என் முகத்தை பார்த்தார். அத்தனை வருட இருளுக்கு பிறகு அவரது கண்களில் முதன்முறையாக ஒரு புதிய விடியலின் நம்பிக்கை ஒளி பிறந்தது. ஆனால் அடுத்த கணமே அந்த ஒளி மறைந்து பழைய பயம் குடியேறியது. இத்தனை வருடங்களாக துயரத்தை மட்டும் பார்த்து பழகிய அந்த மனதால் தன் வாழ்க்கை இவ்வளவு சீக்கிரம் மாறிவிடும் என்பதை நம்ப முடியவில்லை போல. நான் உடனே, மேடம், இனி நீங்க எதற்கும் பயப்பட வேண்டாம். இன்னைக்கே நீங்க என் கூட எங்க வீட்டுக்கு வந்துடுங்க. உங்களை இந்த நிலைமையில என்னால் இங்க விட்டுட்டு போக முடியாது. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின உங்க மகன்களுக்கு சட்டப்படி கண்டிப்பா தண்டனை வாங்கி தருவேன் என்றேன் ஆணித்தனமாக. ஆனால் அவர் உடனே பதற்றமாக தன் தலையை அசைத்து மறுத்தார். இல்லை காவியா, நான் உன் கூட வர முடியாதுடா. எனக்கு பெரிய கட்டாயம் இருக்கு. உனக்கு விஷயம் தெரியாது. நான் இங்கிருந்து கிளம்பினாலோ இல்லை போலீஸில் புகார் கொடுத்தாலோ அந்த பாவிகள் என் மகள் திவ்யாவை உயிரோட விட மாட்டாங்க. அவங்க என்ன ஓப்பனாகவே மிரட்டி இருக்காங்க. நான் என் பென்ஷன் பணத்தை கேட்க முயன்றாலோ, வீட்டில் நடக்கிற கொடுமையை பற்றி யார்கிட்டையாவது சொன்னாலோ, இல்லை எங்கேயாவது ஓட பார்த்தாலோ முதல்ல திவ்யாவை கொன்னுடுவேன்னு சொல்லியிருக்காங்க. என் கண் முன்னாடி என் மகள் செத்து விழுகிறத என்னால் பார்க்க முடியாது காவியா. அவ தான் என் கடைசி நம்பிக்கை. அவளுக்காகத்தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லா நரகத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று கூறி மீண்டும் அழத் தொடங்கினார். நான் அவருக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லி புரிய வைக்க முயன்றேன். ஆனால் அவர், என் மகன்கள் இப்போ மனுஷங்க இல்லை, வெறும் பண பேய்கள். அவங்களுக்கு பாசம், இரத்த உறவு எதுவுமே தெரியாது. பெத்த தங்கச்சியையே கொல்ல துணிகிறவங்க. வேற யாருக்கு என்ன பண்ண மாட்டாங்க என்று பயந்து நடுங்கினார். சாரதா மேடம் அடியோடு பயந்து போயிருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அவரது கைகளை பிடித்து கொண்டு, சரி மேடம், இப்போதைக்கு நீங்க என் கூட வர வேண்டாம். ஆனா ஒன்று மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க, இனி நீங்க தனி ஆள் இல்லை. நானும் ராகவும் உங்க கூடவே இருக்கோம். திவ்யாவுக்கு எந்த ஆபத்தும் வராதபடி நாங்க ரொம்ப யோசிச்சு தான் அடுத்த அடியை எடுத்து வைப்போம். நீங்க தைரியமா இருங்க என்று அவரை தேற்றினேன். பின்னர் என் பையிலிருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து அவரிடம் நீட்டினேன். அவர் முதலில் வாங்க மறுத்தார். இதை உங்க சொந்த மகள் தர்றதா நினைச்சு வச்சுக்கோங்க மேடம், இதுல எந்த உதவியும் இல்லை என்றேன். அவர் நடுங்கும் கைகளால் அந்த பணத்தை பெற்று கொண்டார். அவர் கண்களில் மீண்டும் கண்ணீர் முட்டியது. என் தலை மீது கை வைத்து, அந்த கடவுள் உன்னை எப்பவும் சந்தோஷமா வச்சிருப்பான். உன்ன மாதிரி ஒரு மகள் எல்லா தாய்க்கும் கிடைக்கணும் என்று மனமுருகி வாழ்த்தினார். அவரிடம் விடை பெற்று கொண்டு நான் நேராக வீட்டிற்கு ஓடினேன். ராகவ் வாசலிலேயே எனக்காக காத்து கொண்டிருந்தார். என் முகத்தை பார்த்ததுமே விஷயம் ஏதோ விபரீதம் என்பதை அவர் புரிந்து கொண்டார். எனக்கு குடிக்க தண்ணீர் தந்து நிதானமாக உட்கார வைத்து சந்தையில் நடந்ததை முழுமையாக கேட்டறிந்தார். நான் சாரதா மேடம் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் ராகவிடம் கொட்டி தீர்த்தேன். மகன்கள் சொத்தை ஏமாற்றி பறித்தது, பென்ஷன் பணத்தை திருடுவது, திவ்யா அக்காவை வேலைக்காரியை விட கேவலமாக நடத்துவது, எல்லாவற்றிற்கும் மேலாக கொன்று விடுவோம் என்று மிரட்டுவது என அனைத்தையும் கூறினேன். நான் சொல்ல சொல்ல ராகவனின் கைகள் ஆத்திரத்தில் இறுகின. அவர் கண்கள் சிவந்தன. ஆனால் ஒரு போலீஸ் அதிகாரியாக அவர் தன் ஆத்திரத்தை கட்டுப்படுத்தி கொண்டார். கோபப்படுவதால் மட்டும் காரியம் ஆகாது என்பதை அவர் அறிவார். ஒரு நீண்ட பெருமூச்சுக்கு பிறகு ராகவ் சொன்னார், காவியா, இப்படிப்பட்ட மிருகங்களுக்கு சட்டம்தான் சரியான பாடம் புகட்டணும். ஆனா
சட்டம் எப்போ வலுவா இருக்கும் தெரியுமா? நம்மிடம் முறையான ஆதாரங்கள் இருக்கும்போது மட்டும்தான். நாம இப்போ எந்த ஆதாரமும் இல்லாம நேரா அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அவங்க எல்லாத்தையும் பொய்ன்னு சாதிப்பாங்க. பயத்துல திவ்யாவும் வாய் திறக்க மாட்டா. அதனால முதல்ல அவங்களுக்கு எதிரா அசைக்க முடியாத ஆதாரங்களை நாம் திரட்டணும். அப்பதான் அவங்க ஜென்மத்துக்கும் மறக்க முடியாத தண்டனையை வாங்கி தர முடியும். ராகவ், எதுவா இருந்தாலும் சீக்கிரம் செய்யுங்க. அந்த அம்மாவோட நிலைமையை பார்க்க எனக்கு நெஞ்சு வெடிச்சிடும் போல இருக்கு என்றேன் ஆதங்கத்துடன். கவலைப்படாதே காவியா, நான் எல்லாத்துக்கும் ஒரு பிளான் பண்ணிட்டேன் என்ற ராகவ் தனக்கு தெரிந்த மிகவும் நம்பிக்கையான தைரியமிக்க ஒரு பெண்ணை வீட்டிற்கு வரவழைத்தார். சிறிது நேரத்தில் அந்த பெண் எங்கள் வீட்டிற்கு வந்தார். ராகவ் அவரிடம் சாரதா மேடமின் கதையை முழுமையாக விளக்கிவிட்டு, நீங்க ஒரு சின்ன வேலை செய்யணும், ஆனா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பழைய அலுமினிய பாத்திரங்களை விற்கிற ஏழை பெண் வேடமிட்டு நீங்க சாரதா மேடமோட வீட்டுக்குள்ள போகணும். அங்க வீட்டோட சூழல் எப்படி இருக்கு, திவ்யாவை எப்படி நடத்துறாங்கன்னு உங்களால முடிஞ்ச வரைக்கும் உங்க கண்ணால பார்த்துட்டு வரணும் என்றார். அந்த பெண் துளியும் பயமின்றி கண்டிப்பா செய்கிறேன் சார் என்று சம்மதித்தார். ராகவ் அவருக்கு சில செலவு தொகையை கொடுத்து முக்கிய ஆலோசனைகளை கூறினார். அடுத்த சில நிமிடங்களில் அந்த பெண் தன் தோற்றத்தை மாற்றிக்கொண்டார். ஒரு பழைய கிழிந்த புடவை, கலைந்த முடி, முகத்தில் லேசாக பூசப்பட்ட மணல் தூசு, தலையில் பழைய பாத்திரங்கள் நிறைந்த ஒரு கூடை. இப்போது அவரை பார்த்தால் தெருவில் பாத்திரம் விற்கும் ஒரு ஏழை பெண் என்று தான் யாரேனும் சொல்வார்கள். மறுநாளே அந்த பெண் தன் வியூகத்தை தொடங்கினார். அவர் சாரதா மேடமின் வீட்டின் முன்னால் போய் நின்றார். வீடு வெளியிலிருந்து பார்ப்பதற்கு அத்தனை பிரம்மாண்டமாகவும் ஆடம்பரமாகவும் இருந்தது. உயர்ந்த இரும்பு கதவுகள், பெரிய பால்கனி, வாசலில் நின்ற சொகுசு கார்கள். இதை பார்க்கும் எவரும் இந்த வீட்டுக்குள் வாழ்பவர்கள் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள், எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று தான் நினைப்பார்கள். ஆனால் உள்ளே இருந்த நிஜமோ நரகமாக இருந்தது. அந்த பெண் தைரியமாக சென்று அந்த வீட்டின் அழைப்பு மணியை அழுத்தினார். சிறிது நேரத்தில் கதவு திறக்கப்பட்டது. அங்கே சாரதா மேடமின் 2 மருமகள்களும் வந்து நின்றார்கள். இருவரும் விலையுயர்ந்த ஆடைகளை உடுத்தியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் முகத்தில் அத்தனை அகங்காரமும் திமிரும் தாண்டவமாடியது. வாசலில் நின்ற அந்த ஏழை பெண்ணை பார்த்ததும் அவர்கள் முகம் சுளித்தார்கள். வாசலில் நின்ற அந்த ஏழை பெண்ணை பார்த்ததும் பெரிய மருமகள் முகத்தை சுளித்து கொண்டு, ஏய், இங்கே என்ன பண்ண வந்த? எங்களுக்கு உன்னோட இந்த பழைய வீணான பாத்திரங்கள்லாம் எதுவும் தேவையில்லை. ஒழுங்காய் இடத்தை காலி பண்ணிட்டு கிளம்பி போ என்று விரட்டினாள். உடனே இளைய மருமகளும் கேலியாக சிரித்தபடி, காலங்காத்தால எங்கிருந்து தான் இப்படி கிளம்பி வர்றாங்களோ, மனுஷனோட மூடை கெடுத்துடுவாங்க என்றால் நக்கலாக. வந்த பெண் தன் வேடத்தை கலைக்காமல் மிகவும் ஏழ்மையான குரலில், அம்மா, பாத்திரம் வாங்கலன்னா பரவாயில்லைங்கம்மா, ஆனால் காலையில் இருந்து வயிற்றுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்க. பசி உயிர் போகுது. உங்கள் புண்ணியத்தில் கொஞ்சம் பழைய சோறு இருந்தால் போடுங்கம்மா, அந்த ஆண்டவன் உங்களை நல்லா வச்சுப்பான் என்றாள் கையேந்தி. அவள் சொன்னதை கேட்டு அந்த 2 மருமகள்களும் ஒருவரையொருவர் பார்த்து அசிங்கமாக சிரித்து கொண்டார்கள். பிறகு பெரியவள் உள்ளே நோக்கி, திவ்யா, ஏ திவ்யா, எங்கே போய் தொலைஞ்ச? சீக்கிரம் இங்கே வாடி என்று கத்தினாள். அடுத்த சில நொடிகளில் உள்ளிருந்து ஒரு ஒல்லியான சோகமான உருவான ஒரு பெண் பயந்து நடுங்கியபடி வெளியே வந்தாள். அவள்தான் திவ்யா. பல இரவுகள் தூங்காதது போல அவளது கண்களுக்கு கீழே கருவளையங்கள் விழுந்திருந்தன. பெரிய மருமகள் அதிகார குரலில், போய் கிச்சனில் நேற்று ராத்திரி மிச்சமான பழைய சாப்பாடு கிடக்கும் பாரு, அதை அப்படியே எடுத்துட்டு வந்து இவளுக்கு போடு, அப்போதான் இவ இங்கிருந்து தொலைவா என்றாள். திவ்யா, சரிங்க அண்ணி என்று மெதுவாக கூறிவிட்டு சத்தமில்லாமல் சமையலறைக்கு சென்றாள். சிறிது நேரத்தில் ஒரு பழைய தட்டில் நேற்றைய உணவை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் திவ்யா. அந்த ஏழை பெண்ணின் மீது அவளுக்கு அத்தனை பரிதாபம் இருப்பது அவளது முகத்திலேயே தெரிந்தது. ஆனால் அவளே ஒரு கைதியாக இருக்கும்போது அவளால் என்ன செய்ய முடியும்?
பாத்திரம் விற்கும் பெண் அங்கேயே அமர்ந்து உணவை மெல்ல சாப்பிடத் தொடங்கினாள். ஆனால் அவளது கண்கள் மட்டும் வீட்டின் ஒவ்வொரு மூலையையும் உற்று கவனித்துக் கொண்டிருந்தன. அப்போது இளைய மருமகள், திவ்யா, எனக்கு குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா, ரொம்ப தாகமா இருக்கு என்று கத்தினாள். திவ்யா பதறி அடித்து கொண்டு ஓடி போய் ஒரு கிளாஸில் தண்ணீர் எடுத்து கொண்டு வந்தாள். ஆனால் பயத்தின் காரணமாக அவளது கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அவள் தண்ணீரை நீட்டிய போது எதிர்பாராமல் கை நழுவி கிளாஸ் கீழே விழுந்து தண்ணீர் முழுவதும் சிதறியது. அவ்வளவுதான். இளைய மருமகளுக்கு கோபம் தலைக்கேறியது. ஒரு நொடி கூட யோசிக்காமல் திவ்யாவின் தலைமுடியை பிடித்து கொத்தாக இழுத்து அவளது கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விட்டாள். திவ்யாவால் வலியை கூட வெளியில் காட்டி கத்த முடியவில்லை. அப்படியே கண்களில் கண்ணீர் வழிய தலையை குனிந்தபடி நின்றாள். பெரிய மருமகளும் தன் பங்குக்கு, என்னடி கண்ணு தெரியலையா? ஒரு கிளாஸ் தண்ணிய கூட ஒழுங்கா கொண்டு வர தெரியாதா? எந்த மூதேவி நேரத்துல இந்த வீட்டில் வந்து பிறந்தியோ என்று வார்த்தைகளால் வதைத்தாள். இருவரும் அவளை கேவலமாக பேசிக் கொண்டிருக்க திவ்யா எல்லாவற்றையும் மௌனமாக சகித்து கொண்டாள். சாப்பிடுவது போல் நடித்த அந்த பெண்ணின் நெஞ்சு அந்த அநீதியை கண்டு பதறியது. ஆனால் தான் இப்போது குறுக்கே பேசினால் உண்மை தெரிந்துவிடும் என்பதால் அமைதி காத்தாள். சாப்பிட்டு முடித்ததும், அம்மா, லேசா தொண்டை அடைக்குது, குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா என்று கேட்டுக்கொண்டே தந்திரமாக வீட்டின் உள்பகுதியை நோக்கி நகர்ந்தாள். அப்போது அவளது பார்வை வீட்டின் பின்புறத்தில் இருந்த ஒரு சிறிய அறையின் மீது விழுந்தது. அந்த ஆடம்பர பங்களாவுக்கு சற்றும் சம்பந்தமில்லாத அறை அது. சுவர்களில் பூச்சிகள் பெயர்ந்து கூரையில் சிலந்தி வலைகள் தொங்கிக் கொண்டிருந்தன. ஜன்னல் உடைந்திருந்தது. உள்ளே ஃபேனோ கட்டிலோ இல்லை. வெறும் ஒரு பழைய படுக்கையும் சில பாத்திரங்களும் மட்டுமே கிடந்தன. இத்தனை பெரிய வீட்டில் ஒரு மனிதன் வாழும் இடமா இது என்று சந்தேகப்படும்படி இருந்தது. அப்போது அந்த அறைக்குள் இருந்து சாரதா மேடம் வெளியே வருவதை அவள் கண்டாள். மேடமின் கையில் ஒரு பழைய மருந்து பாட்டில் இருந்தது. முகத்தில் அதே ஏக்கம், அதே பயம். பாத்திரம் விற்கும் பெண் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டாள். ஒட்டுமொத்த பங்களாவும் மகன்களின் வசம் இருக்க இந்த சின்ன இருட்டறை மட்டும்தான் அந்த தாய்க்கும் மகளுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உறுதி செய்து கொண்டாள். பார்க்க வேண்டிய அத்தனையும் பார்த்தாகிவிட்டது. அவள் மெதுவாக அங்கிருந்து கிளம்பினாள். நேராக எங்கள் வீட்டிற்கு வந்த அந்த பெண் தலையிலிருந்த கூடையை இறக்கி வைத்துவிட்டு ராகவிடம் நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் விவரித்தாள். சார், சாரதா மேடம் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. அந்த மருமகள்கள் திவ்யாவை வேலைக்காரியை விட கேவலமா நடத்துகிறார்கள். மகன்களை நான் பார்க்கவில்லை. ஆனால் அந்த வீட்டில் தாய்க்கும் மகளுக்கும் துளியும் மதிப்பில்லை. அவர்கள் இருக்கும் அறை மனிதர்கள் வாழ தகுதியற்றது. ஒரு சின்ன தவறுக்கு கூட திவ்யாவை மிருகத்தனமாக அடிக்கிறார்கள் என்றாள். அதை கேட்டதும் என் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டியது. ராகவின் முகமோ ஆத்திரத்தில் கருகியது. ஆனால் இந்த முறை அவரது கண்களில் வெறும் கோபம் மட்டும் இருக்கவில்லை. ஒரு தீர்க்கமான முடிவும் சட்ட ரீதியான பலமும் இருந்தது. ஏனெனில் அந்த அராஜக மகன்களுக்கு எதிராக ஆக்ஷனை தொடங்க இப்போ அவர்களிடம் அசைக்க முடியாத சாட்சியும் ஆதாரமும் கிடைத்துவிட்டன. மறுநாள் காலையில் நான் வழக்கத்தை விட சீக்கிரமாக எழுந்தேன். நேராக சாரதா மேடமை பார்க்க சந்தைக்கு ஓடினேன். இனி நாம் தாமதிக்க கூடாது. காலம் தாழ்த்தினால் திவ்யாவின் உயிருக்கே ஆபத்தாகிவிடும் என்ற எண்ணம் என் மனதை உந்தியது. நான் சந்தைக்கு சென்றபோது மேடம் எப்போதும் போல அதே இடத்தில் அதே பொம்மை கூடையுடன் அமர்ந்திருந்தார். ஆனால் இன்று அவரது முகம் முன்பை விட அத்தனை சோகமாக காணப்பட்டது. இரவு முழுக்க அவர் தூங்கவே இல்லை என்பது பார்த்ததுமே தெரிந்தது. நான் அவர் அருகில் சென்று அமர்ந்து மெதுவாக, வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க என்றேன். அவர் என்னை நிமிர்ந்து பார்த்து லேசாக புன்னகைக்க முயன்றார். ஆனால் அந்த விழிகளில் இருந்த வலி என் நெஞ்சை துளைத்தது. நான் இனி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. அவரது கைகளை பலமாக பிடித்து கொண்டு சொன்னேன், மேடம், இனி நீங்க இங்க இருக்கக்கூடாது. இன்னைக்கு நீங்க என் கூட வந்தே தீரணும் என்றேன்.
அப்படி சொன்னதும் சாரதா மேடம் உடனே பதற்றமடைந்து அங்கும் இங்கும் பயந்து பார்த்தார். பின்னர் மிகவும் தாழ்ந்த குரலில், காவியாமா, நேத்து தானே உன்கிட்ட சொன்னேன், நான் வர முடியாதுடா. நான் எங்கேயாவது போயிட்டேன்னு என் மகன்களுக்கு தெரிஞ்சா அவங்க என் மகள் திவ்யாவை உயிரோட விடமாட்டாங்க. அவங்க எந்த எல்லைக்கும் இறங்குவாங்கடா. என் பொண்ணோட உசுரை என்னால் ஆபத்தில் தள்ள முடியாது என்று நடுங்கினார். நான் அவரது கைகளை என் கைகளுக்குள் இறுக்கமாக பிடித்து கொண்டு பாசத்தோடு சொன்னேன், மேடம், நீங்கள் நிஜமாவே உங்கள் மகளை காப்பாற்றணும்னு நினச்சா இன்னைக்கு நீங்கள் என் கூட வந்தே தீரணும். நான் எந்த திட்டமும் இல்லாமல் அவசரப்பட்டு இந்த முடிவை எடுக்கலை. என் கணவர் ராகவ் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி. அவர் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிட்டார். நாங்கள் வெறும் பேச்சை வச்சுக்கிட்டு களத்தில் இறங்கலை. அசைக்க முடியாத ஆதாரங்களோட தான் நிற்கிறோம். இப்போ எங்களுக்கு உங்களோட ஒத்துழைப்பு தான் தேவை. நீங்கள் இப்படியே பயந்துக்கிட்டு இருந்தால் உங்கள் மகன்கள் உங்களை வாழ்நாள் முழுக்க மிரட்டிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் துணிச்சலை காட்டுனா உங்கள் மகளோட வாழ்க்கையும் இந்த நரகத்தில் இருந்து நிரந்தரமாக விடிஞ்சிடும் மேடம். என் வார்த்தைகளை கேட்டதும் அவர் அப்படியே மௌனமானார். கண்கள் வழியே கண்ணீர் தொடர்ந்து வழிந்தோடி கொண்டிருந்தது. தன் நெஞ்சுக்குள்ளேயே ஒரு பெரிய போரை நடத்தி கொண்டிருப்பது போல அவர் முகத்தில் தெரிந்தது. இறுதியாக அந்த இறைவனின் பெயரை உச்சரித்துவிட்டு, சரி காவியா, நான் உன் கூட வர்றேன். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. அந்த பகவான் உன்னை என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கான்னா ஒருவேளை என் தலைவிதி மாறத்துக்கான காலம் வந்துடுச்சுன்னு தான் அர்த்தம் என்றார். அவர் சம்மதித்ததும் என் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை அரும்பியது. நான் உடனே அவரது பொம்மை கூடையை சுருட்டி ஒன்றாக எடுத்து வைத்து கொண்டு அவரை மெதுவாக என் காரில் அமர வைத்தேன். வண்டியில் வரும் வழியெல்லாம் அவர் பயத்தில் உறைந்து போயிருந்தார். மகன்கள் யாராவது பின்னாடியே துரத்தி கொண்டு வருகிறார்களா என்று அடிக்கடி ஜன்னல் வழியே பின்னால் திரும்பி பார்த்து கொண்டே வந்தார். நான் அவரது தோளை தட்டி, மேடம், இனி நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். நாம் முதல்ல ஒரு முக்கியமான வேலையை முடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை கவனிச்சுக்கலாம் என்று தைரியம் கூறினேன். சிறிது நேர பயணத்திற்கு பிறகு நாங்கள் இருவரும் ஒரு வங்கியை அடைந்தோம். வங்கிக்குள் நுழையும் போது கூட அவரது கைகள் பயத்தால் நடுங்கின. நான் அவரது கைகளை பிடித்து கொண்டு உள்ளே அழைத்துச் சென்றேன். நாங்கள் நேராக வங்கி மேலாளரின் அறைக்குள் சென்றோம். நான் மேலாளரிடம், சார், நாங்கள் உங்ககிட்ட ஒரு முக்கியமான அவசரமான விஷயத்தை பற்றி பேசணும் என்றேன். அவர் எங்களை அமர வைத்து என்ன விஷயம் என்று விசாரித்தார். நான் ஆரம்பத்தில் இருந்து சாரதா மேடமின் மகன்கள் செய்த அத்தனை மோசடிகளையும் அவரிடம் விவரித்தேன். அவர்கள் எப்படி தந்திரமாக மேடமின் பேங்க் அக்கவுண்டை கைப்பற்றினார்கள், மாதா மாதம் வரும் பென்ஷன் பணத்தை ஏடிஎம் கார்டு மூலம் திருடிவிட்டு இவருக்கு ஒரு நயா பைசா கூட தராமல் எப்படி ஏமாற்றுகிறார்கள் என்பதை ஒன்று விடாமல் கூறினேன். இவற்றையெல்லாம் கேட்ட வங்கி மேலாளர் அதிர்ச்சியானார். அவர் சாரதா மேடமை உற்று பார்த்து, மேடம், இவங்க சொல்றதெல்லாம் நிஜம்தானா என்று கேட்டார். சாரதா மேடமின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. ஆமா தம்பி, இதுதான் என் வாழ்க்கையோட கொடுமையான நிஜம். நான் என் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்துக்காக இன்னைக்கு பெத்த பிள்ளைக்கே பயந்து மற்றவங்க முன்னாடி கையேந்துறேன் என்றார் தழுதழுத்த குரலில். மேலாளர் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பின்னர், மேடம், நீங்க இனிமே துளியும் கவலைப்பட வேண்டாம். உங்களோட பென்ஷன் பணத்தை இனிமே உங்களை தவிர வேற யாராலையும் தொடக்கூட முடியாது. முதல்ல நாம உங்களோட பழைய அக்கௌண்ட்டை முழுசா முடக்கிட்டு மூடிடுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு புதிய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். இந்த முறை எல்லா பாதுகாப்பு வழிமுறைகளையும் மாற்றிடலாம். உங்களோட கைரேகையோ கையெழுத்தோ இல்லாமல் நீங்கள் நேரில் வராமல் இந்த அக்கௌண்ட்டில் இருந்து ஒரு ரூபா கூட யாராலையும் எடுக்க முடியாது என்று உறுதியளித்தார். அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டதும் சாரதா மேடமின் முகத்தில் அத்தனை வருடங்களுக்கு பிறகு ஒரு நிம்மதி தெரிந்தது. நெஞ்சில் இருந்த ஒரு பாரம் இறங்கியது போல உணர்ந்தேன். உடனே வங்கியின் ஊழியர்கள் அதற்கான காகித வேலைகளை தொடங்கினர். மேடம், இனிமே உங்களோட பென்ஷன் பணம் நேராக இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். உங்கள் அனுமதி இல்லாமல் இதை யாரும் எதுவும் செய்ய முடியாது.
ஒருவேளை யாராவது உங்களை மிரட்டினாலோ கட்டாயப்படுத்தினாலோ உடனே எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இல்லைன்னா போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு முழு ஆதரவாக இருப்போம். சாரதா மேடம் நடுங்கும் கைகளால் அந்த பாஸ்புக்கை பெற்று கொண்டார். வங்கி வேலைகள் அனைத்தும் முடிந்ததும் நான் அவரை நேராக என் வீட்டிற்கு அழைத்து வந்தேன். வரும் வழியெல்லாம் அவர் என் கைகளை பிடித்து கொண்டு நன்றி கூறிக்கொண்டே வந்தார். நான் ஒவ்வொரு முறையும், மேடம், எனக்கு நன்றி சொல்லாதீங்க. சின்ன வயசுல எனக்கு நீங்க தானே பாடம் சொல்லி கொடுத்தீங்க. இன்னைக்கு உங்களுக்காக நான் ஏதோ ஒரு சின்ன விஷயம் செய்ய முடியுதுன்னா அது என்னோட கடமை மேடம் என்றேன். நாங்கள் வீட்டிற்குள் நுழைந்த போது ராகவ் எங்களுக்காகவே காத்து கொண்டிருந்தார். அவர் மிகுந்த மரியாதையோடு சாரதா மேடமை வரவேற்றார். இனி எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று மிகவும் கனிவாக கூறினார். அதன் பிறகு சாரதா மேடம் ராகவிடம் தன் வாழ்க்கையின் முழு கதையையும் ஆரம்பத்திலிருந்து சொல்ல தொடங்கினார். தன் கணவர் இறந்த பிறகு தான் எத்தனையோ பாடுகளுக்கிடையே ஒற்றையாளாக நின்று உழைத்து தன் 2 மகன்களையும் எப்படி வளர்த்து ஆளாக்கினேன் என்பதை சொல்லும்போது சாரதா மேடமின் குரல் அடைத்தது. அவங்களுக்காக என் சுகம், சந்தோஷம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து ஒரு பெரிய வீட்டை கட்டினேன் காவியா. ஆனா அதே மகன்கள் ஒரு நாள் அரசாங்க காகிதம்னு சொல்லி ஏமாத்தி என்கிட்ட கையெழுத்து வாங்கி முழு வீட்டையும் அவங்க பேருக்கு மாத்திக்கிட்டாங்க. என் பென்ஷன் பணத்தையும் பிடுங்கிக்கிட்டு என்னையும் என் மகள் திவ்யாவையும் அந்த வீட்டோட ஒரு மோசமான இருட்டறைக்குள்ள தள்ளி அடைச்சிட்டாங்கப்பா என்று அழுதார். அது மட்டும் இல்ல தம்பி, நான் எப்பவாச்சும் போலீஸ்ல புகார் தருவேன்னு சொன்னா முதல்ல உன் பொண்ணு திவ்யாவை கொன்னுடுவேன்னு மிரட்டுவாங்க தம்பி என்று அழுது கொண்டே ராகவிடம் கூறினார். சாரதா மேடம் தன் கதையை சொல்லி முடிக்கும் வரை ராகவ் அசைவற்று அமைதியாக அமர்ந்திருந்தார். ஆனால் எனக்கு நன்றாக தெரியும், அவரது முகத்தில் தெரிந்த அந்த அமைதிக்கு பின்னால் ஒரு பெரும் எரிமலை கோபம் ஒளிந்திருந்தது. மேடம் பேசி முடித்ததும் ராகவ் மிகவும் கம்பீரமான அதே சமயம் உறுதியான குரலில் பேசத் தொடங்கினார். மேடம், இனிமேல் எதற்கும் கவலைப்படாதீங்க. நீங்க பட வேண்டிய துயரத்தை எல்லாம் பட்டுட்டீங்க. இனி ஒரு நாள் கூட உங்களையும் உங்க மகளையும் அந்த நரகத்துல வாழ விட மாட்டேன். நான் உங்களுக்கு வெறும் காவியாவோட கணவன் மட்டும் இல்லை, ஒரு போலீஸ் அதிகாரி. பெத்த தாயையும் கூட பிறந்த தங்கச்சியையும் கொடுமைப்படுத்த எந்த சட்டமும் யாருக்கும் உரிமை தரல. உங்க மகன்கள் செஞ்ச அநீதிக்கு அவங்க சட்டத்தின் முன்னாடி பதில் சொல்லியே ஆகணும். ஆனா நாம அவசரப்பட்டு எந்த அடியையும் எடுத்து வைக்க கூடாது. ஏன்னா திவ்யாவோட பாதுகாப்பு தான் இப்போ நமக்கு ரொம்ப முக்கியம். முதல்ல அவங்கள அங்கிருந்து பத்திரமா மீட்கணும். அதுக்கப்புறம் உங்க மகன்கள் மற்றும் மருமகள்களுக்கு எதிராக அசைக்க முடியாத ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சு அவங்க தப்பிக்க முடியாத அளவுக்கு தண்டனை வாங்கி தரேன். இது என் சத்தியம் மேடம் என்றார். ராகவின் வார்த்தைகளை கேட்டதும் சாரதா மேடமின் கண்களில் அத்தனை வருடங்களாக இருந்த பயம் மறைந்து ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. மறுநாளே நாங்கள் சாரதா மேடமின் வீடு இருக்கும் அந்த பகுதிக்கு சென்றோம். ஆனால் இந்த முறை நாங்கள் நேரடியாக வீட்டின் கதவை தட்டவில்லை. ராகவ் சாதாரண உடையில் அங்கிருந்த அக்கம் பக்கத்து மக்களிடம் இயல்பாக பேசுவது போல பேச்சு கொடுத்து விசாரிக்க தொடங்கினார். போலீஸ் ஏதோ வழக்கை விசாரிக்கிறது என்ற சந்தேகம் யாருக்கும் வந்துவிடக்கூடாது என்பதில் அவர் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தார். அங்குள்ள பலரிடம் பேசியும் அந்த மகன்களின் செல்வாக்கிற்கு பயந்து பலரும் உண்மையை சொல்ல தயங்கினர். அப்போது அந்த தெருவில் நீண்ட நாட்களாக வாழ்ந்து வரும் ஒரு வயதான பாட்டி மெதுவாக எங்களிடம் நெருங்கி ரகசிய குரலில் பேசத் தொடங்கினார். தம்பி, நான் எத்தனையோ வருஷமா இந்த தெருவில் தான் இருக்கேன். அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற எல்லா அசிங்கத்தையும் என் கண்ணால பார்த்துருக்கேன்ப்பா. அந்த பொண்ணு திவ்யா ரொம்ப தங்கமான அமைதியான பிள்ளை. ஆனா அவளோட 2 அண்ணிமார்களும் அவளை வேலைக்காரியை விட கேவலமா நடத்துறாங்க. விடியற் காலையில முதல்ல எந்திரிக்கிறதும் அவதான். ராத்திரி எல்லாரும் தூங்கின அப்புறம் கடைசியா படுக்க போறதும் அவதான். சமையல்ல லேசா உப்பு கூடுனா கூட அவளை கன்னத்துல அடிக்கிறாங்க.
ஏதாச்சும் ஒரு பாத்திரம் கை தவறி உடைஞ்சா கூட அவளோட தலைமுடிய பிடிச்சு இழுத்து வாசல்ல தள்ளுறாங்கப்பா. எத்தனையோ நாள் ராத்திரி அவ அழுது கதற சத்தம் என் காதுல விழுந்திருக்கு. ஆனா அவளோட அண்ணன்மார்கள் 2 பேரும் பெரிய ரவுடிங்க மாதிரி சுத்துறதால அவங்க மிரட்டலுக்கு பயந்து இந்த ஊர்ல யாரும் அவங்களுக்கு எதிரா வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க என்று வருத்தப்பட்டார். அந்த பாட்டி சொன்னதை கேட்டதும் என் நெஞ்சு உருகியது. பாட்டி, நீங்க மட்டும் இப்ப எங்களுக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சீங்கன்னா அந்த பெண்ணோட முழு வாழ்க்கையுமே மாறிடும் பாட்டி என்று கெஞ்சினேன். அதற்கு அந்த பாட்டி, சொல்லுமா, அந்த பச்சை புள்ளைய அந்த நகரத்துல இருந்து காப்பாத்த என்னால முடிஞ்ச எந்த உதவியையும் நான் செய்ய தயார் என்றார் உறுதியாக. நான் உடனே ராகவ் திட்டமிட்டிருந்த அந்த பிளானை அவரிடம் விளக்கினேன். என் பையிலிருந்து ஒரு சிறிய கடிதத்தை எடுத்து அவரிடம் கொடுத்து, பாட்டி, நீங்க எப்படியாவது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த வீட்டுக்குள்ள போகணும். யாருக்கும் சந்தேகம் வராதபடி இந்த சீட்டை திவ்யா அக்கா கையில சேர்க்கணும். இந்த சீட்டுல அவங்க அம்மா இப்போ பத்திரமா எங்க கூட இருக்காங்கன்னு, அவங்க இனி எதற்கும் பயப்பட தேவையில்லைன்னு எழுதியிருக்கு. அவங்க யாரோடும் பேசாமல் வீட்டின் பின்புற கதவு வழியா சத்தமில்லாம வெளியில வரணும். வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துல எங்களோட கார் நிற்கும். அதுல நானும் ராகவும் அவங்க அம்மாவும் காத்துக்கிட்டு இருப்போம். அவங்க அங்க வந்துட்டா போதும், நாங்க அவங்கள பத்திரமா அழைச்சிட்டு போயிடுவோம் என்றேன். அந்த பாட்டி ஒரு நொடி கூட யோசிக்காமல், கவலைப்படாதீங்கம்மா, நான் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி வீட்டுக்குள்ள போயிடுறேன், யாருக்கும் சந்தேகம் வராது என்று தைரியமாக கூறினார். அடுத்த சில நிமிடங்கள் அந்த பாட்டி தன் கையில் ஒரு சிறிய பையையும் சில காய்கறிகளையும் எடுத்து கொண்டார். பக்கத்து வீட்டுக்காரர் ஏதோ அவசர வேலைக்காக வந்தது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டு மெல்ல சாரதா மேடமின் வீட்டை நோக்கி நடந்தார். நாங்கள் சற்று தொலைவில் கார் சீட்டுக்கு பின்னால் அமர்ந்து நாங்கள் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருந்தோம். என் நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. எங்கள் திட்டம் எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்று அந்த இறைவனிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தோம். சிறிது நேரத்தில் அந்த பாட்டி சாமர்த்தியமாக வீட்டிற்குள் நுழைந்தார். யாருக்கும் சந்தேகம் வராதபடி அங்கிருந்த மருமகள்களிடம் வீண் கதை பேசி அவர்களின் கவனத்தை திசை திருப்பினார். அப்போது தான் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. திவ்யா தனியாக சமையலறையை நோக்கி சென்றபோது அந்த பாட்டி நைசாக அவள் பின்னால் சென்று யாரும் பார்க்காத நேரத்தில் அந்த ரகசிய கடிதத்தை அவள் கைகளில் திணித்தார். மகளே, இதை இப்போ படிக்காத, யாரும் இல்லாதப்போ தனியா படிச்சுப்பார், யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது என்று காதருகே ரகசியமாக கூறிவிட்டு நகர்ந்தார். திவ்யா முதலில் பயந்து நடுங்கினாள். ஆனாலும் சாமர்த்தியமாக அந்த கடிதத்தை தன் புடவை தலைப்புக்குள் மறைத்து கொண்டாள். சிறிது நேரம் கழித்து யாரும் இல்லாத தனிமை கிடைத்த போது நடுங்கும் கரங்களால் அந்த கடிதத்தை பிரித்து படித்தாள். அவள் படிக்க படிக்க அவளது விழிகளில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. அதில், திவ்யா, துளியும் பயப்படாதீர்கள், உங்கள் அம்மா இப்போது எங்களுடன் முழு பாதுகாப்பாக இருக்கிறார். இப்போது உங்களையும் அந்த நரகத்தில் இருந்து வெளியே கொண்டு வரத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். யாருக்கும் தெரியாமல் வீட்டின் பின்பக்க கதவு வழியாக உடனே வெளியே வாருங்கள். வீட்டிற்கு சற்று தொலைவில் ஒரு வெள்ளை நிற கார் நின்று கொண்டிருக்கும். அதில் நானும் என் கணவர் ராகவ் மற்றும் உங்கள் அம்மாவும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். இனி நீங்கள் தனியாக எதையும் சகித்து கொள்ள வேண்டியதில்லை. உங்களை மீட்க நாங்கள் வந்துவிட்டோம். கடிதத்தை படித்து முடித்ததும் திவ்யாவின் நெஞ்சு வேகமாக அடித்து கொண்டது. தன் அம்மா நிஜமாகவே பாதுகாப்பான இடத்திற்கு போய்விட்டாரா என்ற நிம்மதி அவளுக்குள் பேரானந்தமாக பொங்கியது. அவள் மனதிற்குள் இறைவனை வேண்டிக் கொண்டு சரியான நேரத்திற்காக காத்திருந்தாள். சிறிது நேரத்தில் அவளது 2 அண்ணிமார்களும் வீட்டின் முன்பகுதியில் ஏதோ ஒரு வேலையில் தீவிரமாக மூழ்கியிருந்தனர். அவளது அண்ணன்கள் இருவரும் வெளியே சென்றிருந்தனர். அதுதான் சரியான சமயம். திவ்யா காலடி சத்தம் கூட கேட்காதவாறு மெதுவாக பின்பக்க கதவை நோக்கி நடந்தாள். இத்தனை வருடங்களாக தனக்கு துயரத்தையும் கண்ணீரையும் மட்டுமே பரிசாக தந்த
அந்த நரக பங்களாவை ஒரே ஒரு முறை திரும்பி பார்த்தாள். பின்னர் மெதுவாக கதவை திறந்து கொண்டு வெளியேறினாள். அவள் கால்கள் அத்தனை வேகமாக நடந்தன. யாராவது பார்த்து விடுவார்களோ என்ற பயம் இன்னும் அவளுக்குள் இருந்தது. மூச்சிறைக்க ஓடி வந்து நாங்கள் கார் நிறுத்தி இருந்த இடத்தை அடைந்தாள். காரை பார்த்ததும் அவளது கண்களில் ஒரு புதிய விடியலின் ஒளி தெரிந்தது. நான் உடனே காரின் கதவை திறந்து, அக்கா, சீக்கிரம் உள்ள உட்காருங்க, இனி நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க என்றேன். காரில் ஏறி அமர்ந்த அடுத்த நொடி திவ்யா விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். அவளது உடம்பு பயத்தில் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தது. நான் அவள் அருகே அமர்ந்து அவளது கைகளை பிடித்து கொண்டு, அக்கா, இனி பயப்படாதீங்க, இனி உங்களை ஒருத்தர் கூட தொட்டு கூட பார்க்க முடியாது என்று தேற்றினேன். சிறிது நேர பயணத்திற்கு பிறகு நாங்கள் எங்கள் வீட்டை அடைந்தோம். வண்டி நின்றதும் வாசலில் காத்து கொண்டிருந்த சாரதா மேடம் ஓடி வந்து தன் மகளை கட்டி அணைத்து கொண்டார். திவ்யாவும் தன் தாயை கட்டி அணைத்து கொண்டு கதறி அழுதாள். எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு மீண்டும் உயிர் பிழைத்து கொண்டது போல அந்த தாயும் மகளும் ஒருவரை ஒருவர் இறுக்கமாக பிடித்து கொண்டு அழுத காட்சி பார்ப்பவர் நெஞ்சை கரைப்பதாக இருந்தது. அவர்களின் பாச போராட்டத்தை கண்ட என் கண்களிலும் கண்ணீர் முட்டியது. ராகவும் ஒரு நிமிடம் உணர்ச்சி வசப்பட்டார். பின்னர் அவர்கள் அருகில் சென்று சொன்னார், அம்மா, இனி அழுகிற காலம் முடிஞ்சு போச்சு. இனி நாம போராட வேண்டிய நேரம். உங்களை இனி யாராலும் பிரிக்க முடியாது. இனி எவனும் உங்களை நோக்கி விரல் கூட நீட்ட முடியாது. நிம்மதியா இருங்க. ராகவின் அந்த பேச்சை கேட்ட பிறகுதான் சாரதா மேடமின் முகத்திலும் திவ்யாவின் முகத்திலும் ஒரு முழுமையான நிம்மதி தெரிந்தது. பல வருடங்களுக்கு பிறகு தங்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய விடியல் பிறந்துவிட்டதை அவர்கள் உணர்ந்தனர். இங்கே நிலைமை இப்படி இருக்க, அங்கே பங்களாவில் மாலை நேரமாகியும் தன் அம்மா வீட்டிற்கு வரவில்லை என்பதையும் திவ்யாவும் வீட்டில் இல்லை என்பதையும் கண்ட அந்த அண்ணன்களின் கோபம் உச்சிக்கு ஏறியது. ஆரம்பத்தில் ஒருவேளை இருவரும் கோபித்து கொண்டு ஏதேனும் உறவினர் வீட்டுக்கு சென்றிருப்பார்களோ என்று நினைத்தனர். ஆனால் பல மணி நேரமாகியும் இருவரும் வராததால் அவர்களுக்குள் பதற்றம் தொற்றிக் கொண்டது. வீட்டு வேலைக்காரன், அக்கம் பக்கத்தினர் என எல்லோரிடமும் விசாரித்து பார்த்தனர். யாருக்கும் எதுவும் தெரிந்திருக்கவில்லை. அப்போது மூத்தவன், டேய், முதல்ல வீட்டு வாசல்ல இருக்கிற சிசிடிவி கேமரா ரெக்கார்டை பாருடா, அப்பதான் உண்மை என்னன்னு தெரியும் என்று கத்தினான். இருவரும் ஓடிச் சென்று கணினியில் சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்தனர். அப்போது திவ்யா பின்பக்க கதவு வழியாக ரகசியமாக வெளியேறி சற்று தொலைவில் நின்ற ஒரு காரில் ஏறி செல்வது தெளிவாக தெரிந்தது. அதை பார்த்ததும் இருவரின் முகமும் ஆத்திரத்தில் கருகியது. மூத்தவன் மேஜையை ஓங்கி அடித்து, கண்டிப்பா அந்த கிழவி தான் இவளை எங்கேயோ ஓட வச்சிருக்கா என்று கத்தினான். இருவரும் ஆத்திரத்தில் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். ஆனாலும் அவர்களால் துணிந்து போலீசில் புகார் கொடுக்க முடியவில்லை. ஏனெனில் போலீஸ் உள்ளே நுழைந்து தீர விசாரிக்க தொடங்கினால் தாங்கள் ஏமாற்றி சொத்தை எழுதி வாங்கியது, அம்மாவின் பென்ஷன் பணத்தை திருடியது, தங்கையை கொடுமைப்படுத்தியது என தங்களின் அத்தனை அக்கிரமங்களும் வெளிவந்து தங்களின் கௌரவம் காற்றில் பறந்துவிடும் என்ற பயம் அவர்களுக்குள் இருந்தது. அதற்கு பதிலாக தங்களின் ரவுடித்தனத்தை வைத்தே இருவரையும் மிரட்டி தூக்கி வர முடிவு செய்தனர். மறுநாள் ராகவ் தன் துறையின் மிக முக்கியமான அலுவலக காரணமாக ஒரு நாளுக்காக பக்கத்து நகரத்திற்கு செல்ல வேண்டி இருந்தது. வீட்டில் நானும் சாரதா மேடமும் திவ்யா மட்டும்தான் இருந்தோம். ராகவ் கிளம்பும்போது, காவ்யா, அறிமுகமில்லாத யாருக்கும் கதவை திறக்காதே, என்ன அவசரமானாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணு என்று எச்சரித்துவிட்டு சென்றனர். நான் அவரது கைகளை பிடித்து, மேடம், கவலைப்படாதீங்க, நாம் எல்லாவற்றையும் சட்டப்படி தான் செஞ்சுருக்கோம். அது உங்கள் பணம், இனி அது உங்கள் புதிய அக்கௌண்ட்டுக்கு பத்திரமா வந்துடும் என்று ஆறுதல் கூறினேன். நான் சொன்னது போலவே அன்றைய தினம் அந்த பாசமில்லா மகன்கள் இருவரும் வங்கியை அடைந்து எப்போதும் போல பென்ஷன் பணத்தை சுருட்ட முயன்றனர். ஆனால் வங்கி ஊழியர் அவர்களை தடுத்து
இந்த அக்கவுண்ட் மூடப்பட்டு விட்டது. இனிமேல் பென்ஷன் பணம் வேறொரு புதிய அக்கவுண்ட்டுக்கு தான் போகும் என்று கூறிவிட்டார். அதை கேட்டதும் இருவருக்கும் கோபம் ஏறியது. வங்கியிலேயே சத்தம் போட்டு அராஜகம் செய்ய முயன்றனர். ஆனால் வங்கி மேலாளர், இது கணக்கு வைத்திருப்பவரின் நேரடி முன்னிலையில் சட்ட விதிமுறைகளின்படி செய்யப்பட்ட மாற்றம். நீங்கள் இங்கே சத்தம் போடக்கூடாது என்று எச்சரித்து அனுப்பிவிட்டார். ஒவ்வொரு மாதமும் அம்மாவின் பணத்தை பறிக்கும் அந்த ஓசி வருமான வழி அடைபட்டு போனதை எண்ணி வங்கியிலிருந்து வெளியேறும் போது இருவர் முகத்திலும் கொடூரமான ஆத்திரம் தாண்டவமாடியது. அன்று நள்ளிரவு இருக்கும். சுற்றிலும் மயான அமைதி நிலவியது. திடீரென எங்கள் வீட்டின் வெளிப்பகுதியில் சிலரின் நடமாட்டமும் காலடி சத்தமும் கேட்பது போல இருந்தது. ஏதோ வழிப்போக்கர்களாக இருக்கும் என்று நான் நினைத்த அடுத்த நொடி பயங்கர சத்தம் கேட்டது. ஒரு பெரிய கல் ஜன்னல் கண்ணாடிகளை சுக்குநூறாக உடைத்து கொண்டு அறைக்குள் வந்து விழுந்தது. நான் அதிர்ச்சியில் அலறி அடித்து எழுந்தேன். திவ்யாவும் சாரதா மேடமும் பயந்து நடுங்கினர். அடுத்து இரண்டாவது கல், மூன்றாவது கல் என வீட்டின் மீது கல் விழுந்தது. ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்து தரை முழுவதும் சிதறின. வீட்டின் முதன்மை கதவை யாரோ பயங்கரமாக உடைக்கும் சத்தம் கேட்டது. வெளியே இருந்து சில முரடர்கள் கத்தினார்கள். ஏய் பொம்பள, வெளியே வாடி. உள்ள ஒளிச்சு வச்சிருக்க அந்த கிழவியையும் அவ பொண்ணையும் எங்க கையில ஒப்படைச்சிடு, இல்லைனா உனக்கு நல்லது நடக்காது. இன்னொருவன், மரியாதையா கதவை திறக்கலனா வீட்டுக்கு தீ வச்சிடுவோம் என்று மிரட்டினான். அதை கேட்ட சாரதா மேடம் பயத்தில் உறைந்து போக, திவ்யா என் கைகளை இறுக்கமாக கட்டி இணைத்து கொண்டாள். என் வாழ்நாளில் நான் இப்படி ஒரு மரண பயத்தை உணர்ந்ததே இல்லை. ஆனால் அதே சமயம் எனக்கு ராகவ் சொன்ன வார்த்தைகள் தான் நினைவுக்கு வந்தன. ஆபத்து நேரத்தில் ஒருபோதும் பதற்றமடைய கூடாது காவியா. நான் இருவரையும் உள் அறைக்கு அழைத்து சென்று பூட்டிவிட்டு, நீங்க 2 பேரும் உள்ளேயே இருங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று தைரியம் கூறிவிட்டு உடனே ராகவிற்கு ஃபோன் செய்தேன். ஃபோன் எடுத்ததும் நான் அழுது கொண்டே விவரங்களை கூறினேன். என் பேச்சை கேட்ட ராகவனின் குரல் சட்டென்று காக்கி சட்டையின் கம்பீரத்திற்கு மாறியது. காவியா, ஒரு காரணத்தை கொண்டும் கதவை திறக்காதே. நான் நகர எல்லையை தாண்டி ஊருக்குள் நுழைந்து விட்டேன். இன்னும் சில நிமிடங்களில் அங்கே இருப்பேன். கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் சொல்லிவிட்டேன். நீ அம்மாவையும் அக்காவையும் பத்திரமாக பார்த்துக்கொள் என்றார். அவர் சொன்னதை கேட்ட பிறகே என் நெஞ்சில் லேசாக தெம்பு வந்தது. வெளியிலிருந்து கற்கள் விழும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் தூரத்திலிருந்து காதுகளை துளைக்கும் போலீஸ் சைரன் சத்தம் கேட்டது. பல போலீஸ் வாகனங்கள் எங்கள் வீட்டின் முன்னால் வந்து நின்றன. ராகவ் அதிவேகமாக உள்ளே ஓடி வந்து எங்களை பார்த்துவிட்டு நாங்கள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்து ஒரு பெருமூச்சு விட்டார். பின்னர் வெளியே பாய்ந்து தப்பி ஓட முயன்ற அந்த ரவுடி கும்பலை நாலாபுறமும் வளைத்து பிடித்தார். இருட்டின் நன்மையை ஆசையாக பயன்படுத்த நினைத்த எவனும் தப்ப முடியவில்லை. அனைவரையும் போலீஸ் அள்ளி கொண்டு சென்றது. காவல் நிலையத்தில் வைத்து ராகவ் தன் பாணியில் கவனிப்பு தந்ததும் அந்த ரவுடிகள் பயந்து நடுங்கி உண்மைகளை கொட்டினர். தங்களை சாரதா மேடமின் மகன்கள் தான் பணம் கொடுத்து அனுப்பினார்கள் என்றும், காவியாவை மிரட்டி தாயையும் தங்கையையும் தூக்கி வர சொன்னார்கள் என்றும் ஒப்புக்கொண்டனர். அதை கேட்டதும் ராகவின் கோபம் எல்லை மீறியது. அன்றே நள்ளிரவில் ராகவ் தலைமையிலான போலீஸ் படை அந்த ஆடம்பர பங்களாவிற்குள் நுழைந்தது. தூங்கிக் கொண்டிருந்த அந்த 2 மகன்களையும் சட்டையை பிடித்து இழுத்து வந்து லாக்கப்பில் தள்ளியது. ஆரம்பத்தில் அவர்கள் தங்களின் பண திமிரை காட்டி, நாங்க யார் தெரியுமா, எங்களை எப்படி நீங்க அரெஸ்ட் பண்ணலாம் என்று எகிரினர். ஆனால் ராகவ் அவர்கள் முன்னால் அந்த ரவுடிகளின் வாக்கு மூலத்தையும் சிசிடிவி ஆதாரங்களையும் தூக்கி போட்டதும் அவர்களின் தொண்டை வறண்டு போனது. பேச்சு மூச்சற்று நின்றனர். ராகவ் அவர்களை உற்று பார்த்து இடி முழக்க குரலில் சொன்னார். பெத்த தாயின் சொத்தையும் பென்ஷனையும் ஏமாற்றி பறித்தது, தற்கொலைக்கு தூண்டும் அளவுக்கு கொடுமைப்படுத்தியது, கூட பிறந்த தங்கையை வேலைக்காரியாக நடத்தி மிருகத்தனமாக அடித்தது. இப்போ சாட்சிகளை அழிக்க கூலிப்படையை ஏவி
என் வீட்டையே தாக்க முற்பட்டது. இந்த எல்லா அக்கிரமங்களுக்கும் உங்களை சட்டம் சும்மா விடாதுடா பாவிகளா என்று கத்தினார். மறுநாளே நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தது. ராகவ் திரட்டிய அசைக்க முடியாத சிசிடிவி காட்சிகள், வங்கி மேலாளரின் சாட்சியம், பாத்திரம் விற்கும் பெண்ணின் வாக்குமூலம் மற்றும் கூலி படையினரின் ஒப்புதல் வாக்குமூலம் என அனைத்தும் நீதிபதியின் முன்னால் அடுக்கப்பட்டன. வழக்கை விசாரித்த நீதிபதி அந்த மகன்கள் மற்றும் மருமகளின் கொடூர புத்தியை கடுமையாக கண்டித்தார். ஏமாற்றி பறிக்கப்பட்ட அந்த ஆடம்பர பங்களா மற்றும் சொத்துக்கள் அனைத்தும் மீண்டும் சாரதா மேடமிற்கே சொந்தம் என்றும், சாரதா மேடம் மற்றும் திவ்யாவின் பாதுகாப்பிற்கு அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தீர்ப்பளித்தார். மேலும் தாயையும் தங்கையையும் நரகத்தில் தள்ளிய அந்த இரு மகன்களுக்கும் மருமகளுக்கும் பல ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து அதிரடி தீர்ப்பை வழங்கினார். நீதிமன்றத்தில் இருந்து வெளியே வந்தபோது சாரதா மேடமின் முகம் அத்தனை பிரகாசமாக இருந்தது. அவர் என் கைகளையும் ராகவின் கைகளையும் பிடித்து கொண்டு கண்ணீருடன், என் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளே என்னை நரகத்தில் தள்ளிய போது என் மாணவியாகிய நீயும் உன் கணவரும் சேர்ந்து எனக்கு மறுவாழ்வு தந்திருக்கீங்கப்பா. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை என்று நெகிழ்ந்தார். திவ்யாவும் என் தோள்களை கட்டி அணைத்து கொண்டு தன் நன்றியை கண்ணீரால் வெளிப்படுத்தினாள். நான் சாரதா மேடமை பார்த்து புன்னகைத்தேன். மேடம், அன்று வகுப்பறையில் நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அறம்தான் இன்று உங்களை இந்த நகரத்தில் இருந்து மீட்டிருக்கிறது. தர்மம் ஒருபோதும் தோற்பதில்லை மேடம் என்றேன் பெருமையுடன். அன்று மாலை சாரதா மேடமும் திவ்யாவும் தங்களின் சொந்த பங்களாவிற்குள் அத்தனை கௌரவத்தோடும் உரிமையோடும் சுதந்திர பறவைகளாக கால் பதித்தனர். காரிருள் நீங்கி அவர்களின் வாழ்வில் தர்மத்தின் புதிய விடியல் நிரந்தரமாக நிலைத்தது. நன்றி.